இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றி பாருங்கள், சிம்பிளான ஒரு காரக்குழம்பு தான். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், அடுத்தது வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிச்சு, பூண்டு போட்டுடலாம். கருவேப்பிலையே போட்டுக்கலாம். பாருங்கள், அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலரி விட்டுங்க, பொன்னிறமாக வந்து மாறட்டும். தக்காளியும் வந்து கூட சேர்க்கறதா இருந்தால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, ரெண்டுமே நல்லா வதங்கி வரும். இப்போ வந்து வெங்காயம் வதத்துக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கல் உப்பு. தக்காளியை வந்து போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பழமாக வந்து எடுத்துங்க, குழம்பு இன்னும் நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி போட்டு 2 தக்காளிங்க, நல்ல பழமான தக்காளி வந்து 2 வந்து போட்டிருக்கோம். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் வந்து நல்லா வந்து வெந்து வரட்டும். ஓகேங்களா, நல்லா செவந்து வரும். ரெண்டுமே வதங்கி வரட்டும். நல்லா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வந்து குழம்பு வந்து இன்னும் நல்லா வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நல்ல கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். பாருங்கள், நல்லா வந்து வதக்கலாம். ஒரு நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து தேவையான வந்து முருங்கைக்காய் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு போடணும், இல்லைனா கத்திரிக்காய் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து வெறும் முருங்கைக்காய் போட்டு தான் வந்து இந்த குழம்பு வைக்க போகிறேன். நல்லா வதக்கி விட்டுங்க. பாருங்கள், நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அதிலே வந்து மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், புளி தண்ணி, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் வந்து போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து வந்து ஊற்றிக்கலாம். உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிங்க. ஏன்னா முருங்கைக்காய் வந்து வேகணும்ல, அதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். காரம் உப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தட்டை போட்டு மூடி நல்லா வந்துட்டு முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடலாம். ஓகேங்களா, பாருங்கள், முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்ச வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் வந்து தேங்காய் அரைக்கலை அப்படின்னா இப்படியே வந்து நம்ம வந்து நல்லாவே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற போகிறேன். பாருங்கள், தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து நல்லா வந்து கெட்டி பதத்தில் தான் இருக்குது. நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம்ல, இப்போ கொஞ்சம் தண்ணி ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து காரக்குழம்பு பிடிக்கல அப்படின்னா கூட வந்து நம்ம இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சா எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. யாரெல்லாம் பிடிக்கலன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிட்டோம். சில பேருக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினால அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகட்டும். பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஸ்டவ் வந்து நிறுத்திடலாம். ஓகேங்களா, சூப்பரான வந்து தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு, முருங்கைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.